வணக்கம் நண்பா. நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நம்ம பொன்னை ஒட்டனரி பிள்ளையார் கோயிலுக்கு தான். இதுதான் நண்பா கோயிலோட என்ட்ரன்ஸ் போர்டு. இங்கே இருக்க விநாயகர் பார்த்தீங்கன்னா சுயம்புவாகவே தோன்றியிருக்காரு இந்த இடத்துல. சரி வாங்க நண்பா, கோவில் உள்ள போயிட்டு சுயம்புவா அந்த விநாயகரை போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கோவிலுக்கு வெளியவே ஒரு விநாயகர் இருக்காரு. முதல்ல அவரை வணங்கிட்டு அப்புறம் நம்ம கோயில் உள்ள போகலாம். அப்படியே கோவிலை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சிலையும் அப்படியே நுட்பமாக பண்ணியிருப்பாங்க போல், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 108 விநாயகர் சிலை தான் நண்பா. கோயிலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்தால் விநாயகருக்கு தேவையான படையல் மொத்தத்தையுமே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நண்பா, நம்ம தேடி வந்த சுயம்பு விநாயகர் இவர் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அப்படியே கோவில் கருவறையை விட்டு வெளியே வந்து இங்கே பூஜை பண்ணுற சாமிக்கிட்ட கோவில் வரலாறை பற்றி கேட்டேன் நண்பா. இந்த ஆலயமானது நவசக்தி சுயம்பு விநாயகர். இந்த விநாயகர் 3 உருவத்தில் நமக்கு காட்சி தரார். மேல் பாகத்தை பார்த்தோன்னாக்கா விபூதிப்பட்ட சூரியன் சந்திரன் இருப்பார், ஈஸ்வரமாக தெரியும். மொத்த உருவத்தை பார்த்தோன்னாக்கா சர்ப்பரூபம், பாம்பு படம் எடுத்த மாதிரி தெரியும். கீழ்பாகம் பார்த்தோம்னாக்கா 4 பொட்டு வச்சிருக்கோம். அங்கே பார்த்தா வலம்புரி வலது பக்கம் ஒரு 2 தெரியும், வலம்புரி காட்சி தரார். பக்கத்தில் ஒரு சின்ன சுயம்பு இருப்பார். அவருக்கு உருவம் கிடையாது. அவர் இந்த மஞ்சள் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இருப்பார். சுவாமி பேர் மேலே இருக்கிற விநாயகர் பிரதிஷ்டை பண்ணுவார். சுவாமி பேர் நவசக்தி சுயம்பு விநாயகர். இந்த ஆலயத்தை சுற்றிலும் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் மகாவிஷ்ணுவும் ரேணுகா பரமேஸ்வரியும் சுப்பிரமணிய சுவாமியும் மற்றும் துர்க்கையும் அமைப்பெற்றிருக்கிறார். ஈசான திக்கில் நவகிரகங்கள் பொதுவாக எல்லா ஆலயத்தை அமையும் நவகிரகங்கள் அமைப்பெற்றிருக்கிறது. திருக்கோயிலை வளமாக வந்தால் பின்புறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இந்த காசி விஸ்வநாதர் என்பது விஸ்வநாதர் காசியிலேருந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ண விஸ்வநாதர். விஷாலாட்சி காஞ்சிபுரம் மாநகரத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நந்திகேஸ்வரர் வேலூர் தலத்திலிருந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்படியாக வளமாக நெத்தி திக்கில் போனாக்கா அங்கே நவகிரக ஆலயங்கள் தனித்தனியாக. விசேஷம் என்ன கேட்டீங்கன்னாக்கா நவகிரகங்கள் 9 ஆலயமும் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அம்பாள் மனைவியோடு இருக்கும். என்ன கலரோ அந்த கலரில் வஸ்திரம், அந்த கலரில் மண்டபம் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சாமிக்கும் பின்னாடி அந்தந்த சாமிக்கு உண்டான ஸ்தல விருட்சம் இருக்கும். மேலே கோபுரத்துக்குள்ளே அந்தந்த சாமிக்கு உண்டான தானியங்கள் இருக்கும். சாமிக்கு கீழே அந்தந்த சாமிக்கு உண்டான நவரத்தன கல் இருக்கும். ஒவ்வொரு சாமிக்கும் அதிதேவதை பிரத்யேக தேவதை. அது மாதிரி அதிதேவதை பிரத்யேக தேவதை நவகிரகங்கள் உலகத்தில் நினைக்கிறது என்னதான் இருக்குது. அது நவகிரகத்தில் ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. நமக்கு என்ன தோஷமோ அந்த தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுவாமிக்கு வழிபாட்டு முறை செய்து அதுக்கு ஹோமம், நித்திய ஹோமம் 30 வருஷமாக நித்திய ஹோமம் செய்துவிட்டோம். அந்த ஹோமத்தில் ஹோமம் பண்ணால் நவகிரக தோஷங்கள்லேயும் நன்மைகள் விளையாடும். இந்த ஆலயத்தை நிறுவுவது வேல்விழியார். எல்லாரும் வழிபட்டு விநாயகர் பெருமான் அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்ளணும். நன்றி, வணக்கம். கோவிலோட வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இப்போ நவகிரக கோட்டைக்கு போகலாம் வாங்க நண்பா. இதுதான் நவகிரக கோட்டைக்குள்ளே போகிற வழியே. வாங்க இப்போ நவகிரக கோட்டைக்குள்ளே போகலாம். இந்த நவகிரக கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கான சாமி இருக்கிறாங்க. இவங்களை வழிபடுறதுனால நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரம் நம்ம செய்யும் பட்சத்தில் அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா கோவிலே அவ்வளோ அழகாக இருக்குது. சரி வாங்க, நம்ம இப்போ கோவிலுக்கு பின்னாடி இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்க்கலாம். இதுதான் கோவிலுக்கு பின்னாடி இருக்க காசி விஸ்வநாதர் ஆலயம். நானும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்.